காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் அந்த பிள்ளைங்க நிற்கிதுன்னா அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டே நிற்கிதுன்னா அது எப்படி நின்று இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் பெற்று வளர்த்தானுங்க சார் இருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் இத்தனை அமைச்சர் இத்தனை போலீஸ்லாம் வந்து எதுக்கு ஆகுது? இன்னைக்கு நீங்கள் வேற இடத்துக்கு இந்த செருப்புக்கு எதுக்கு சார் இத்தனை போலீஸ் காவல்? இந்த செருப்புக்கு இந்த கிழிஞ்சி மலை கட்சி கொடிக்கு எதுக்கு சார் இத்தனை காவல்? நிற்க கூடாதுங்கிறாங்க, பேசக்கூடாதுங்கிறாங்க, இத்தனை பேர் வந்து பாக்குறாங்க. நேத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த இடம் தகுதியான இடமான ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியாது. கரூர்ல இருக்கிற ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியாதா? ஒரு ஒரு கடைக்காரனுக்கு தெரியாதா? நான் கேக்குறேன். இங்க இருக்கிற ஒரு கடைக்காரருக்கு ஏங்க இந்த இடத்துல மீட்டிங் நடத்துறது 10 பேர் சேர்ந்து அப்ஜெக்ஷன் வைக்கலாம்ல? யாரு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? சம்பவம் நடந்தது யார் மேல குற்றங்கிறத விட கவர்மெண்ட் மனுஷனை மதிக்கிறதே இல்ல சார். எந்த அரசியல் கட்சியும் மனுஷனை மதிக்கிறது இல்ல சார். நம்ம பார்த்து திருந்தினா தான் சார் ஆகும். திருப்பி எல்லாம் அடிச்சோம்னா தான் யோசிச்சு கேள்வி கேட்டு படிச்சவனை உட்கார வச்சு பண்பானவனை உட்கார வச்சு ஜனங்களை நேசிக்கிற ஒருத்தனை தலைவரா தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நம்ம செத்துக்கிட்டே தான் சார்.